இப்போல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது தான் ட்ரெண்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட முடியும். ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான பணத்தை தேடுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கிடையாது. நீங்கள் சரியான திட்டத்தோட பேங்குக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இன்றைக்கி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு லோன்ஸ் கிடைக்குது. நீங்கள் சரியான விதத்தில் ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஆங்கர் இன்வெஸ்டரை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கெலாம் க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே உங்களால் பணத்தை சேர்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கப்படுது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை விட மற்ற இடங்களில் தான் அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கப்படுது. பெங்களூர் மாதிரியான சிட்டியில் தான் அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் அப்ஸோடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. மற்ற இடங்களில் நிறைய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிக்கப்படுற அந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அதிகமாக சக்ஸஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸுக்கு பணம் தேடுறதும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு உகந்த சூழ்நிலை இருக்குது. ஆனால் இது மட்டுமே ஒரு ஸ்மால் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு போதுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய இந்த ஸ்மால் பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் தேவை இருக்குது. எதில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும், எதில் நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது அடாப்டபிலிட்டி. அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் அல்லது உங்களுடைய ப்ராடக்டை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் மாற்ற தெரியணும். கஸ்டமர்ஸோடைய நீடு மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்டை மாடிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். இன்ஃபேக்ட் உங்களுடைய பிளானில் அது இருக்கணும். நீங்கள் மக்களிடத்தில் இருக்கிற ஒரு நீடை கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்காக ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதுக்கான பேசிக் ரிசர்ச் எல்லாமே பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்டை உருவாக்கி ஒரு 2-3 வருஷத்தில் அந்த ப்ராடக்டை நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ப்ராடக்ட்டுக்கான நீடு மார்க்கெட்டில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ராடக்டை உருவாக்குறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அதனால தான் இந்த அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ப்ராடக்டை நீங்கள் உருவாக்கும் போதே, ஒரு ஐடியாவை நீங்கள் கண்டுபிடிக்கும் போதே இந்த கஸ்டமர் பேஸ், அந்த மார்க்கெட்டில் இருக்கிற சூழல்கள் எந்த மாதிரியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் மாறிச்சு அப்படின்னா என்னுடைய ப்ராடக்டை எந்த மாதிரியெல்லாம் நான் மாற்றணும், எந்த மாதிரி மாடிஃபை பண்ணணும், எந்த மாதிரி மாடிஃபை பண்ணுனா என்னால் இதே ப்ராடக்டை என்னோட மார்க்கெட்டில் நான் லான்ச் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்டை உங்களுக்கு மாற்றவும் தெரியணும். இது நீங்கள் உங்களுடைய ஸ்மால் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல ரத்தம் ஓடுதில்ல அந்த மாதிரி முக்கியமானது. இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மூலமாக தான் உங்களுடைய இந்த ஸ்மால் பிஸ்னஸில் சரியான விதத்தில் அந்த பணம் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ சரியான விதத்தில் உங்களுடைய இந்த ஸ்டார்ட் அப்பில் அல்லது ஸ்மால் பிஸ்னஸில் மணி ஃப்ளோ ஆக வேண்டியது முக்கியம். இப்படி சரியான விதத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் மணி ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஐடியா இருக்கணும். சரியான விதத்தில் இந்த ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்களுக்கு கிடைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிற பணத்தை எல்லாம் வீணாக்கி அந்த முழு ஸ்டார்ட் அப்பையும் பிஸ்னஸையும் வீணாக்கி கடைசியாக தேவையில்லாமல் பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய பல ஸ்டார்ட் அப்ஸை நாம் பார்க்குறோம். நீங்கள் எவ்வளவு தான் நல்ல நோக்கத்தோடு பண்ணாலும் ஒருவேளை நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட அடிப்படை நோக்கமே தப்பு தான். நீங்கள் சும்மா பணத்தை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிலாம் கெட்ட பேர் கூட இந்த ஃபீல்டில் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போல்லாம் ஸ்மால் பிஸ்னஸுக்கு பணத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. ஆனால் சரியான விதத்தில் பணத்தை மேனேஜ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கஷ்டமானதும். அதனால தான் இந்த ஃபைனான்ஸ் பற்றின ஒரு அடிப்படையான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டியது முக்கியம். ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வாசிக்கணும், அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் என்ன, அதில் இருக்கிற டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்ன, அதனுடைய மீனிங் என்ன, இந்த மாதிரி பேசிக்கான ஃபினான்சியல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மூணாவதாக ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். இந்த ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கை நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு, ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு நாம் ஒப்பிட முடியும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஒரு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. நம்ம இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது தான். நம்ம வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க கூட 4 முறை நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதை பார்த்தாங்க அப்படின்னா அடுத்த முறை அவங்களே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ரொம்ப ஈஸியாகவே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். நாம் வந்து ஒரு கார் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன்
நம்முடைய கார் வந்து எந்த இடத்துல ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல இருக்காது. மாறாக நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே ஒரு 10 அடிக்கு முன்னால் இருக்கும், ஒரு 20 அடிக்கு முன்னால் இருக்கும், ஒரு 50 அடிக்கு முன்னால் இருக்கும். அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனித்து தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருப்போமே தவிர, நம்முடைய கார் எங்கே ஓடிட்டு இருக்குதோ அதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு எதிர என்ன வருது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சாதான் நம்மளால் சரியான விதத்தில் வண்டி ஓட்ட முடியும். எதிர ஏதாவது ஒரு ஆபத்தோ ஏதாவது தடைகளோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டி ஓட்டுறதை மாடிஃபை பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு வேகமாக வண்டி ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு நாம் வந்து அகட்டில் ரொம்ப தூரத்தில் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா ரொம்ப சீக்கிரமே அந்த பிரச்சனை வந்து நம்ம பக்கத்தில் வந்துடும். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸில், ஒரு ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இருக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கிறத விட எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த கவனத்தோடு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் நடத்த பழகுனீங்க அப்படின்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை நீங்கள் நடத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா லுக் அஹெட், அதாவது ஃபோர்காஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கணிக்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை நடத்தினா மட்டும்தான் சரியான நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை எந்த நேரத்தில் டர்ன் பண்ணணும், எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களால் பண்ண முடியும். 4வதா பிளானிங். ஸோ இந்த பிளானிங் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பேசுகிறது தான். எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிம்பிளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எஃபிஷியண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னாலே நமக்கு சரியான ஒரு திட்டமிடல் வேணும். அப்படின்னா ஒரு பிஸ்னஸை நம்ம நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு பிளானிங் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத யோசித்துக்கோங்க. ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் பல விஷயங்களை ஒன்றா சேர்த்து பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களிடத்துல பணம், ஃபைனான்ஸ் எவ்வளவு இருக்குது, அது எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸஸ் என்ன இருக்குது, என்னென்ன மாதிரியான டேலண்டில் ஆட்கள் இருக்கிறாங்க, இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாட்கள் இருக்குது, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் ஒரு திட்டமிட வேண்டியது இருக்கும். அப்போ உங்களுக்கு கேட்கும்போதே இது வந்து எந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஒர்க் அப்படிங்கிறது புரியுது. இப்போ இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணி கொண்டு போகிறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்படின்னா எந்த ஒரு பிளானும் பண்ணாமல், எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த ஸ்மால் பிஸ்னஸில் குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய ஸ்மால் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிளானிங் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. 5வதா நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் உங்களுடைய இந்த ஸ்மால் பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே இதை பற்றி முன்னாடி கூட பேசியிருக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது நம்ம மட்டுமே அதை செய்ய முடியாது. நம்மளுக்கு பல விதங்களில் உதவி செய்யக்கூடிய நபர்கள் நமக்கு வேணும். நெட்வொர்க்கிங்குடைய அடிப்படையே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி தேவை அப்படிங்கிறத நீங்கள் உணர்றது தான். உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களால் எந்த அளவுக்கு அதிகமான ஒரு நெட்வொர்க்கிங்கை பில்ட் பண்ண முடியுதோ, நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமான நபர்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக கனெக்டடாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நெட்வொர்க்கிங்கில் நீங்களும் நிறைய பேருக்கு உங்களாலான உதவியை பண்ண முடியும், அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச உதவியை உங்களுக்கு பண்ணுவாங்க. பல சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான நெட்வொர்க்கிங் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற ஆலோசனைகள் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு சில பெரிய பிரச்சனைகள், ஆபத்திலிருந்து கூட நீங்கள் தப்பிக்கலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனராக ஒரு சில நேரங்களில் நம்முடைய பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனைகளை நாம் கவனிக்கிறதுக்கு தவறுவோம். ஆனால் அது ரொம்ப ஈஸியாகவே மற்றவங்களுக்கு வந்து அது அவங்களுடைய கண்ணுக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை நமக்கு சுட்டி காட்டுவாங்க. ஸோ அதனால் இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் நீங்கள் இந்த நெட்வொர்க்கிங்கை ஒரு முக்கியமான விஷயமாக கருதாமல் இருந்தீங்க அப்படின்னா அதனோட முக்கியத்துவத்தை உணர்ந்து இன்றைக்கே அந்த நெட்வொர்க்கிங்கை ஆரம்பிங்க. 6வதா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்மால் பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லி முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த நெட்வொர்க்கிங் அமைச்சதுக்கப்புறமா சரியான விதத்தில் அந்த நெட்வொர்க்கிங்லேருந்து உங்களுக்கு தேவையான நல்ல பெனிஃபிட்ஸை எப்படி ரீப் பண்ண முடியும் அப்படின்னா சரியான கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலமாக மட்டும்தான். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது தான். உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை பற்றியோ அல்லது நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் உங்களுக்கு பேச தெரியணும். எதிர உட்காந்து கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்க தெரியணும். இதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் வளவலான்னு சொல்லி அரை மணி நேரம் பேசியும் எதிர உட்காந்துருக்கவங்களுக்கு எதை பற்றி தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியலை அப்படின்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் சரியான விதத்தில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பழகுங்க. இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வெறுமனே நெட்வொர்க்கிங்கில் மட்டும் இல்லை, உங்களுடைய கம்பெனிலையும் நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவங்க கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒரு உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயிஸ்கிட்ட நீங்கள் சரியான விதத்தில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய ஸ்டார்ட் அப்புகள் வந்து தோல்வியில் முடியறதுக்கான அடிப்படையான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எதுக்காக இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்கம்யூனிகேஷன். ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு கம்பெனி ஸ்மாலாக இருக்கும்போதே சரியான விதத்தில் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண பழகலை அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன் சரியான விதத்தில் இல்லை அப்படின்னா
அந்த ஸ்டார்ட் அப் வந்து வளர்ச்சி அடையவே செய்யாது. அது தோல்வியில் தான் முடியும். அதனால் நீங்கள் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்கிறதுக்கு உதவி செய்யுங்க. 7வதாக லீடர்ஷிப். ஆமாங்க, உங்களுடைய இந்த ஸ்மால் பிஸ்னஸில், இந்த ஸ்டார்ட் அப்பில் உங்களுடைய லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த லீடர்ஷிப் ஸ்கில் நீங்கள் வளர்த்து தான் ஆகணும். இந்த லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க பிறக்கிறாங்களா இல்லை உருவாக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய டிபேட்லாம் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சில லீடர்ஸ் பார்ன் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கலாம். ஆனால் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் கற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் கிடையாது. யார் நினச்சாலும் கண்டிப்பாக அவங்களால இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸை பழகிக்கொள்ள முடியும், பழக்கப்படுத்தி கொள்ள முடியும். ஒரு லீடருடைய மிக முக்கியமான வேலையே மக்களை இன்ஸ்பயர் பண்ணுறது தான். அதுதான் லீடர்ஷிப்பினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற நபர்கள் அல்லது உங்களுடைய இந்த ஸ்மால் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னா முதலாவது உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் மேலேயும் உங்களுடைய கம்பெனி மேலேயும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் இந்த ப்ராடக்டை எதுக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அல்லது நீங்கள் இந்த கம்பெனியை எதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இந்த கம்பெனி எந்த விதத்தில் மக்களுக்கு உதவி செய்ய போகுது, எந்த மாதிரி இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுது, எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிகமான பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அவங்களுடைய லைஃப்லையும் உங்கள் கூட சேர்ந்து உங்களுடைய பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறதன் மூலமாக எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய லைஃப்பில் தொடர்ந்து வளர்ச்சி அடைய முடியும். இந்த மாதிரி சரியான விதத்தில் ஒரு விஷனை கொடுத்து உங்களால் உங்கள் கூட இருக்கிறவங்கள நடத்த முடியும் அப்படின்னா அதுதான் லீடர்ஷிப். ஒரு லீடருக்கு தரிசனம் இருக்கணும். இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா பார்க்க தெரியணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் அதே விஷயத்தை உங்களால் பார்க்க வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தான் லீடர். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.